Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு kids special hot chocolate தான் பண்ண போறோம். Summer vacation லாம் முடிய போகுது, ஸ்கூல் ஓபன் ஆக போகுது. சோ kids எல்லாம் கொஞ்சம் cheer up பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த hot chocolate பண்ணிருக்கோம். சோ ரெசிபி மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க டைரக்டா ரெசிபிக்குள்ள போய்டலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு அடிகன பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 500 ml milk எடுத்துர்க்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அந்த milk கொஞ்சம் வார்ம் ஆனதும் ஒரு கப்ல அது கொஞ்சமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 ml. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பால் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக வேணும், எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன். இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. மோஸ்ட்லி ஹாட் சாக்லேட்லாம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் இல்லை காஃபி டே அந்த மாதிரி தான் குடிப்போம். வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 3 to 4 minutes நல்லா மீடியம் ஹீட்லேயே கொதிக்க வச்சுட்டே இருங்க. இப்போது நான் ஒரு 50 grams அளவு டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை மெல்ட் பண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம், டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பால் ஹீட்டாக இருக்கனால நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 to 3 minutesல இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் 2 to 3 minutes நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். ஒரு சாக்லேட்டை மெல்ட் பண்ணால் என்ன கன்சிஸ்டன்சி வருமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 minutesல எனக்கு நல்ல கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. அவ்வளோதான். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நீங்கள் கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு சாக்லேட் சேர்த்துக்கலாம், இல்லை மேஷ்மெலோ சேர்த்துக்கலாம், சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.